நம்ம பல்வேறு மனிதர்களிடம் பழகும்போது தான் பல்வேறு சிந்தனைகள் கிடைக்கும், பல்வேறு எண்ணங்கள் ஏற்படும், ஒரு பன்முகத்தன்மை இருக்கும். நம்ம யார்கிட்டையுமே பழகலைன்னா நமக்கு ஒரே மாதிரி ஒரு சிந்தனையில் புதுமை இருக்காது. நம்முடைய சிந்தனைகளை வந்து நம்முடைய பல்வேறு உறவுமுறைகள் இருக்குல்ல, நண்பர்கள், உறவுமுறைகள், பல்வேறு மனிதர்களை பார்த்து சந்திக்கும்போது தான் நம்மக்கிட்ட பல்வேறான ஒரு சிந்தனைகள் உருவாகும், பன்முகத்தன்மை வாய்ந்த சிந்தனைகள் உருவாகும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மருத்துவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் மருத்துவர்களை மட்டும்தான் என்றைக்குமே பார்க்குறாரு. மருத்துவர்கள் நோயாளிகள், அதை தாண்டி அவர் வேறு யாரு கூடயும் பெருசாக பழகிறது கிடையாது. அப்படின்னா அவருக்கு வந்து வெறும் மருத்துவ சிந்தனை மட்டும்தான் இருக்கும். ஒரு வழக்கறிஞர் எப்போ பார்த்தாலும் கோர்ட்டு, கேஸு, நீதிபதி, குற்றவாளிகள், இவங்கள தான் பார்ப்பார். வேறு யார்கிட்டையும் அவருக்கு பழக்கமே கிடையாது. இவங்ககிட்டே இதுலேயே அவருக்கு நேரம் சரியாகி போயிடுது. அப்படிங்கும்போது இவருக்கு வெறும் இந்த வழக்கு சம்மந்தமான அறிவு தான் இருக்கும், வழக்கு சம்மந்தமான ஒரு சிந்தனை தான் இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் பல தரப்பினரோடு நீங்கள் பழகுங்க. பல தரப்புலேருந்து உங்களுக்கு நண்பர்கள் இருக்கணும். ஒருத்தர் ஒரு இன்ஜினியராக இருக்கலாம், நீங்கள் ஒரு மருத்துவராக இருக்கலாம், நீங்கள் இன்னொரு இன்ஜினியர் நண்பராக இருக்கலாம், ஒருத்தர் வழக்கறிஞர் நண்பராக இருப்பார், இன்னொருத்தர் சினிமா துறையில் இருக்கலாம், இன்னொருத்தர் மளிகை கடை வச்சுருக்கலாம். இப்படி பலதரப்பட்ட மனிதர்களோட உங்களுக்கு ஒரு நட்பு இருந்தால் பலதரப்பட்ட சிந்தனைகள் உருவாகும், பலதரப்பட்ட சிந்தனைகள். அதனால் என்ன பாதிப்புனா, உங்கள் துறையில் உங்களுக்கு பெருசாக முன்னேற்றம் இல்லாமல் ஆனால் ஒரு பொது அறிவு என்பது உங்களுக்கு இருக்கும். இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிற, நீங்கள் ஒரு கடிவாளம் கட்டின குதிரை போல் இல்லாமல், ஒரு குண்டு சட்டியில் ஓட்டுகிற குதிரை போல் இல்லாமல், ஒரு குண்டு சட்டிக்குள்ளே ஒரு குதிரை வேகமாக ஓடுறத விட பறந்த வெளியில் சுதந்திரமாக மெதுவாக ஓடுகிற குதிரை ரொம்ப உயர்ந்தது. எதுவுமே தெரியாமல் நீ வந்து நீ வந்து எனக்கு மருத்துவ சிந்தனை தான் இருக்குது, வேறு எந்த சிந்தனையுமே எனக்கு கிடையாது, எனது நண்பர்கள் எல்லாருமே மருத்துவர்கள் தான், வேறு எந்த நண்பர்களும் எனக்கு கிடையாது, அதனால தான் நான் நல்லா உழைச்சி நிறைய பணம் சம்பாதிச்சிட்டேன், எனக்கு மருத்துவத்தை தவிர வேறு எதுவுமே தெரியாது அப்படின்ட்டு இருக்கிறத விட, பலதரப்பட்ட துறையிலேருந்து உனக்கு நண்பர்கள் இருக்கிறாங்க, அதனால் பலதரப்பட்ட அறிவு எனக்கு இருக்குது, பொது அறிவு இருக்குது, இந்த உலகத்தை என்னால் சரியாக புரிஞ்சிக்க முடியும், பலதரப்பட்ட நண்பர்கள் எனக்கு இருக்காங்க, ஆனால் அதே நேரத்தில் எனக்கு பெருசாக பணங்கிறது நான் அதிகமாக சம்பாதிக்கலை, கொஞ்சம்தான் இருக்குது அப்படின்னா அதுதான் உயர்ந்தது. பலதரப்பட்ட அறிவு இருக்குல்ல, அதுதான் உயர்ந்தது. ஒரு குண்டு சட்டிக்குள்ளே வேகமாக ஓடுற ஒரு குதிரையை விட சமவெளி பரப்பில் சுதந்திரமாக ஓடி திரிகிற, மெதுவாக ஓடுகிற ஒரு குதிரை உயர்வானது. நம்முடைய சிந்தனையை எது தீர்மானிக்குன்னா, நாம் சந்திக்கிற மனிதர்கள் தான் தீர்மானிக்கிறாங்க. அப்போ நீங்கள் சந்திக்கிற மனிதர்கள் அவங்க பலதரப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், பல துறையை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அவங்க வந்து ஒரு காய்கறி வியாபாரியாக இருக்கலாம், ஒரு டாக்டராக இருக்கலாம், எல்லாரோடையும் உங்களுக்கு ஒரு பழக தெரிஞ்சிருக்கணும். அப்போ பலதரப்பட்ட அறிவு உங்களுக்கு வந்து கிடைக்கும். எல்லா துறையிலையும் உங்களுக்கு நண்பர்கள் இருக்கணும், அப்போ பலதரப்பட்ட அறிவு உங்களுக்கு கிடைக்கும். இல்லை எனக்கு கேஸு, கோர்ட்டு, நீதிபதி, சம்மன், இப்படி தான், நான் ஒரு வழக்கறிஞர், எனக்கு அது மட்டும்தான் தெரியும். அது மாதிரி மருத்துவமாக எனக்கு காலையில் எழுந்துச்சி நைட்டு வரைக்கும் பேஷண்ட்டு, டாக்டர்ஸ், இந்த மாதிரி தான், எனக்கு நர்ஸு, அந்த ஹாஸ்பிட்டல் இப்படி தான் ஓடுது, வேறு மற்ற ஆள்கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னா, இது ஒரு கடிவாளம் கட்டப்பட்ட ஒரு குதிரை போல் தான், குண்டு சட்டியில் ஓடுகிற ஒரு குதிரை, கிணத்து தவளை தான். இதுதான் கிணத்து தவளை. ஆனால் என்னென்னா, கிணத்து தவளைக்கு நிறைய பணம் கிடைக்கும், ஏன்னா அதை பற்றியே அவங்க சிந்திக்கிறாங்க, அதிலே தீவிரமாக இருப்பாங்க, ஒரு கோபம் இருக்கும், வெளி உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்னு தெரியாது அவங்களுக்கு. அப்போ அவங்களுக்கு ஒரு கோபம் இருக்கும், நிறைய பணம் சம்பாதிப்பதற்கு அது உதவியாக இருக்குமே தவிர, ஆனால் அவங்களுக்கு மனசில் அமைதி இருக்காது, ஏன்னா வெளி உலகத்தில் என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியாது, பலதரப்பட்ட அறிவு அவங்களுக்கு இருக்காது. அதனால அவங்க மனசில் அமைதி இருக்க வாய்ப்பு இல்லை. அமைதிங்கிறது அவ்வளோ ஈஸியாக வந்துடுது. வெளியில் என்ன நடக்குது, உலகத்தில் என்ன நடக்குது, உலகத்தில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு என்ன காரணம், இவங்க ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்க, அவங்க ஏன் அந்த மாதிரி இப்படி ஒரு பொது அறிவு இருந்தால் மட்டும்தான் அமைதிங்கிறது ஏற்படும். அதனால் வந்து பலதரப்பட்ட மனிதர்களோடு பழகணும், அப்போ தான் பலதரப்பட்ட அறிவு என்பது நமக்கு கிடைக்கும்.